இன்றைக்கு பார்க்க போற விஷயம் வந்து இல்ல ஒரு செயற்திட்டத்தை மதிப்பாய்வு செய்கின்ற நுட்ப முறைகளில கடந்த வகுப்புல நாங்க பார்த்திருந்தோம். கழிவு செய்யப்பட்ட நுட்ப முறைகள், கழிவு செய்யப்படாத நுட்ப முறைகள் என்ற அடிப்படையில பார்த்திருந்தோம். அதுல வந்து பேபேக் பீரியட், அடுத்தது ஏஆர்ஆர், அதே போன்று என்பிவி போன்றவற்றை பார்த்திருந்தோம். இப்ப பார்க்க போற விடயம் வந்து ஒரு செயற்திட்டத்துல லாப நட்டமற்ற பகுப்பாய்வு சம்பந்தமாக நாங்கள் இந்த வகுப்புல ஆராய இருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் நாங்க பார்க்க வேண்டியது லாபம் என்றால் என்ன, நட்டம் என்றால் என்ன என்ற பேசிக்கான விடயத்தை நாங்க பார்க்க வேண்டும். சொல்லப்படுவது என்ன, ஒரு தன்னுடைய விற்பனையில இருந்து தனக்கு ஏற்படுகிற செலவு எல்லாம் போக மீதியாக எஞ்சி இருப்பது லாபம். வருமானத்தில் இருந்து செலவை கழிக்க பெறப்படுவது லாபம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த லாபம் வருமானத்தினுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. நட்டம் என்பது வருமானத்தில இருந்து தனக்கு ஏற்பட்ட செலவுகளை கழிக்க பெறப்படுகிற தொகையானது எதிர்கணியாக இருக்கிற பட்சத்தில் அந்த பெறுமதி நட்ட பெறுமதி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு விடயம், லாபம் நட்டம் இல்லாத நிலையில் ஒரு நிறுவனம் இயங்க வேண்டுமாக இருந்தால் மேற்கொண்டு தன்னுடைய நிறுவனத்தில் நிலைத்திருக்கும் தன்மையை பாதுகாக்க முடியும் என்பது சம்பந்தமாக நாங்கள் இந்த வகுப்பிலே முதலில் நாங்கள் விடயம் மற்ற நிலை என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். லாபநட்ட நிலை என்று சொல்ல என்றால் லாப நிலை என்று சொல்லப்படுவது லாபத்தையோ நட்போ நிலையினைத்தான் நாங்கள் சொல்றது லாபம் நட்டம் அற்ற லாப நட்டமற்ற பகுப்பாய்வு என்னவென்றால் மட்டத்தில் வேறுபட்ட மட்டத்தில் பொருளத்தில் ஏற்படுகின்ற மாற்றினை நோக்குதலே லாப பகுப்பாய்வு சொல்லப்படுகிறது. லாபம் அல்லது நட்டம் அடையப்படக்கூடிய செயற்பாட்டு அழைக்கப்படுகிறது. லாப நட்டமற்ற புள்ளியில மொத்த வருமானம் சமமாக காணப்படும். அதே போன்று மொத்த பங்களிப்பு, மொத்த நிலையான கிரைக்காலை நேரங்களில் இன்றைக்கு நாங்க பார்ப்போம் இயலவு மட்டத்தில் மற்றும் லாபம் ஏற்படுகின்ற நோக்குதல் லாப நட்டமற்ற பகுப்பாய்வு என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், உற்பத்தி செயற்பாட்டில அல்லது உற்பத்தியில நேரத்தில் 2 வகையான காரணிகள் காணப்படுகின்றன. ஒன்று நிலையான காரணி, அடுத்தது மாறும் காரணி. குறுங்கால தொழிற்பாட்டில அல்லது குறுங்கால உற்பத்தி தொழிற்பாட்டில நிலையான காரணியும் மாறும் காரணிகளும் காணப்படும். ஆனால் நீண்டகால உற்பத்தி பார்த்தீங்கன்னா எல்லா காரணிகளும் மாறும் காரணிகளாக இதனாலதான் காலத்துல நாங்க நிலையான காரணிகளுக்கு ஏற்படுகிற அல்லது மாற்றங்களுக்கு ஏற்படுகிற மாற்ற லாப நட்டமற்ற பகுப்பாய்வு அதன் நிலையான அல்லது மாறும்
என்பது உற்பத்தியை அதிகமாக அதிகரித்து ஒவ்வொரு கால மேலதிகமாக அதிகரித்துக் கொண்டு செல்கிற அந்த செலவானது காரணியானது அதிகரித்துக் கொண்டு செல்லுமாக இருந்தால் அது மாறும் காரணி. அந்த காரணிக்கு ஏற்படுகிற செலவு மாறும் காரணி செலவு அல்லது மாறும் செலவு. நிலையான செலவு என்று சொல்றான் உற்பத்தியை மேலதிகமாக அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற வேளையில ஏற்படுகிற செலவானது மாறாமல் இருக்குமாக இருந்தால் அல்லது நிலையானதாக இருக்குமாக சம்பளம் சாரம் சம்பளம் தான் 3 ஒவ்வொரு அழகால் அதிகரிக்க அதிகரிக்க சம்பளமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது மாறும். அல்லது அந்த கட்டிடத்தில் பயன்படுத்த மின்சாரம் அல்லது அந்த கட்டிடத்தில் பயன்படுத்தப்படுகிற தொலைபேசி அவற்றுக்கான செலவு எத்தனை அழகுதான் உற்பத்தி செய்து அதிகரித்து சென்றாலும் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லையாக இருந்தால் அது நிலையான செலவாக ஒவ்வொரு எடுத்துக் கொண்டு செல்வதில்லை. அதனால்தான் அந்த வாடகை நாங்கள் நிலையான செலவு குறுங்காலத்தில் எல்லா காரணிகளும் மாறும் காரணிகளாக இருப்பதில்லை. நீண்ட காலத்திலே மாறும் காரணிகள் அனைத்து காரணங்கள் எடுகோள்கள் என்ன அனைத்து கிரயங்களும் மாறும் கிரயம் கிரயங்களானது உற்பத்தி மட்டங்களுக்கு மாறுகின்றது. சொன்ன மாறும் கிரயம் உற்பத்தி விகிதாசாரப்படி மாறிக்கொண்டு போகும். ஆனால் நிலையான கிரயங்கள் இருக்கும். அடுத்து ஒரு நடவடிக்கை ஒரு அழகிற்கான மாறும் கிரயம் ஒரு அழகி விற்பனை விலையும் மாறாது காணப்படுகின்றது. எனவே ஒரு அழகிற்கான மாறாது இருக்கும். எடுக்கும் இந்த லாப நட்டமற்ற பகுப்பாய்வு நாங்கள் அனைத்து கிரயங்களும் நிலையான மற்றும் மாறு கிரயங்கள் என்று வகைப்படுத்தப்படுகிறது. மாறும் கிரயம் உற்பத்தியுடன் விகிதாசார கிரயங்களானது உற்பத்தி கருவியாக பகுப்பாய்வு உதவுகின்றது. அதாவது குறுங்காலத்துல ஒரு வருடத்துக்கும் குறைந்த காலம் அல்லது விற்பனையை திட்டமிடுவதற்கும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் சிறப்பான கருவியாக லாப நட்டமற்ற பகுப்பாய்வு திட்டமிடுவதற்கும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் சிறப்பான லாப நட்டமற்ற பகுப்பு உதவுகின்றது. அல்லது தீர்மானங்களை மேற்கொள்ளும்
கருவியாக இந்த லாப நட்டமற்ற பகுப்பாய்வு உதவுகின்றது. கிரயம் மற்றும் லாபம் லாபம் உழைக்கும் அல்லது எவ்வளவு விற்பனை செய்தால் நிறுவனத்தால் உழைக்க முடியும் அல்லது எவ்வளவு விற்பனை செய்தால் லாபமோ நட்டமையாமலே இருப்பதற்கு இந்த லாப நட்டம் எவ்வளவு லாபம் கிடைக்கும் அல்லது எவ்வளவு வெளியீடு செஞ்சால் எவ்வளவு லாபமோ நட்டமோ கிடைக்காம அந்த விலைக்கு கிடைக்கும். அது சம்பந்தமான அறிவை பெறுவதற்கு இந்த லாபமற்ற பகுப்பாய்வு. அதே போன்று கிரயம் எவ்வளவு உற்பத்தி எவ்வளவு வருமானம் கிடைக்கும் இது போன்ற செலவு. அதே மாதிரி லாபம் எவ்வளவு செலவழிக்கிறோம் எவ்வளவு கொண்டால் லாபம் கிடைக்கும் போன்றவை தொடர்பான அவற்றுக்கு இடையிலான தொடர்பினை அறிவதற்கு இந்த லாப நட்ட பகுப்பாய்வு உதவுகிறது. அடுத்து விற்பனை கலவை அதே போன்று விலை கொள்கை தொடர்பான குறுங்கால தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு லாப நட்டமற்ற பகுப்பாய்வு உதவுகின்றது. அதாவது பல்வேறு வகையான பொருட்களை உற்பத்தி எந்த பொருளை செய்தால் அல்லது எந்த பொருளை விற்பனை செய்தால் நிறுவனத்துக்கு லாபம் அந்த பொருள் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் இந்த லாப நட்டமற்ற பகுப்பாய்வானது உதவி புரிகின்றது. சோ இதுதான் லாப நட்ட பகுப்பாய்வுடைய பயன்கள். ஒன்று குறுங்காலம் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் சிறப்பான கருவியாக பகுப்பாய்வு உதவுகின்றது. விற்பனை வெளியீடு மற்றும் லாபம் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பினை அறிந்து கொள்வதற்கும் இது உதவுகின்றது. விற்பனை தொடர்பான குறுங்கால தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு லாப நட்டமற்ற பகுப்பாய்வு உதவுகின்றது. மேற்கொள்வது லாப நட்டமற்ற பகுப்பாய்வை வைத்துக் கொண்டு எவ்வாறான தீர்மானங்களை மேற்கொள்ளலாம் பாருங்கள். விற்பனை செய்யப்படுகின்ற அலகுகளின் விற்பனை பெறுவது எவ்வளவு போன்ற தீர்மானத்தில் லாபமோ நட்டமோ அற்ற ஒரு புள்ளியில உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்ற அலகுகளின் எண்ணிக்கை அதே போன்று எவ்வளவு விற்பனை அந்த விற்பனை செய்யப்படுகிற பொருட்களின் பெறுமதி எவ்வளவு என்றது அறிந்து கொள்ளலாம். அதே போன்று குறித்த விற்பனை செய்யப்படுற அலகுகளின் எண்ணிக்கை எத்தனை விற்பனை பெறுமதி எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்ட லாபத்தினை அடைவதற்கு விற்பனை செய்யப்படுகின்ற அலகுகள் அதாவது குறித்த லாபத்தை அடைகிறதுக்கு எவ்வளவு பொருளை விற்பனை செய்யணும் அல்லது எவ்வளவு பெறுமதியான விற்பனையை செய்தால் எந்த நிறுவனம் லாபமோ நட்டமோ அடையாது விசேடக ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற தீர்மானத்தை மேற்கொள்வது. வந்து தன்னிட்ட இருக்கிற ரோ மெட்டீரியலை வச்சு கொண்டு உற்பத்திகளை இருக்கிற பொருட்களை கொண்டு உற்பத்திகளை மேற்கொள்கிறது. இப்ப அதுக்கு ஸ்பெஷலா இருந்து ஒரு ஓர்டர் கிடைக்குது. இந்த ஓர்டர் அக்செப்ட் இந்த உற்பத்தி ஓர்டரை அக்செப்ட் பண்ணினா தனக்கு நட்டம் வருமா போன்ற தீர்மானங்கள் மேற்கொள்வது கட்டளைகளை ஏற்றுக்கொள்வது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்வது. இப்ப ஏபிசி என்ற பொருள் இருக்குது. பொருள் இல்ல சி என்ற இருந்து ஒரு 1000 பொருள் யூனிட் சொல்லி ஒரு கட்டளை வருது. இந்த 1000 சி என்ற பொருள் அல்லது கொடுத்தா லாபம் பெறுமா நட்டம் பெறுமா இது போன்ற தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு இந்த லாப நட்டமற்ற பகுப்பாய்வு உதவி செய்கிறது. அதே போன்று புதிய பொருட்களை அல்லது சேவைகளை அறிமுகப்படுத்தும் போது லாபத்தில் எவ்வாறான தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்பதனை அறிவதற்கு ஏற்றுக்கொள்வதா இல்லையா
அதே போன்று இது புதிய பொருளை உற்பத்தி செய்ய புதிய பொருளை மார்க்கெட்ல உற்பத்தி செய்து மார்க்கெட்ல விடணும். சோ அந்த புதிய பொருளை நாங்க உற்பத்தி செய்கின்ற விலையில அல்லது அந்த சேவைகளை அறிமுகப்படுத்துகிற போது லாபம் அல்லது லாபத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிவதற்கு தீர்மானங்களை மேற்கொள்வது லாப நட்டமற்ற பகுப்பாய்வு மன்றத்துல மேற்கொள்வதும் லாப நட்ட பகுப்பாய்வு மன்றத்துல லாப நட்டமற்ற புள்ளியில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்ற அலகுகளின் எண்ணிக்கை எத்தனை, விற்பனை பெறுமதி எவ்வளவு, அதுபோன்று குறித்த நிர்ணயிக்கப்பட்ட லாபத்தினை அடைவதற்கு விற்பனை செய்யப்படுகின்ற அலகுகளின் எண்ணிக்கை எத்தனை, விற்பனை பெறுமதி எவ்வளவு, விசேட கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு, அதே போன்று புதிய பொருட்களை அல்லது சேவைகளை அறிமுகப்படுத்தும் போது லாபத்தில் எவ்வாறான தாக்கத்தினை ஏற்படும் என்பதனை அறிவதற்கு இந்த லாப நட்டமற்ற பகுப்பாய்வு உதவுகிறது. அவை 8 வகையான தீர்மானங்கள் நீங்கள் அடுத்து கணித்தலின் உள்ளீடுகள். லாப நட்டமற்ற பகுப்பாய்வு கண்டறிந்த உள்ளீடுகள் என்று சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, நான் பார்த்தோம் லாபமற்ற பகுப்பாய்வு என்பது வேறுபட்ட இயலளவு மட்டத்தில விற்பனை, கிரயம் மற்றும் லாபம் என்பதற்கு இடையிலே ஏற்படுகிற மாற்றத்தை நோக்கிறதுதான் லாப நட்ட பகுப்பாய்வு. இந்த லாப நட்ட
சொல்லப்படுவது என்னன்னா, லாபரட்டமற்ற பகுப்பாய்வினை கணிப்பு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான அல்லது முக்கியமான பகுதிகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். முதலாவது பொருட்கள் அல்லது இடையிலான இது குறிக்கிறது. பங்களிப்பு அல்லது சேவையினுடைய மாறும் கிரயத்திற்கு வித்தியாசத்திலேயே இந்த பங்களிப்புக்கு என்ன வாய்ப்பாடு என்று சொன்னா, விற்பனை விலையில இருந்து மாறும் கிரயத்தை கழிக்க பெறப்படுவது சொல்லப்படுகிறது. இது ஒரு அலகுக்கான பங்களிப்பை கேட்டால் ஒரு அலகுக்கான விற்பனை விலையிலிருந்து ஒரு மாறும் கிரயம் என்றால் என்ன? ஒவ்வொரு அலகால் உற்பத்தியை மேலதிகமாக அதிகரித்துக் கொண்டு செல்கின்ற போது ஏற்படுகிற செலவைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் மாறும் கிரயம் என்று சொல்லி சொல்றோம். அதாவது மொத்த கிரயம் கூடிக்கொண்டு போகும். இன்னத்தால மொத்த கிரயம் கூடுமாக இருந்தால் மாறும் கிரயத்தால கூடிக்கொண்டு போகும். விற்பனை விலையில இருந்து மாறும் கிரயத்தை கழிக்க பெறப்படுவது பங்களிப்பு என்று சொல்லப்படுகிறது. மொத்த பங்களிப்பு என்று சொல்லப்படுவது என்றால் ஒரு அலகிற்கான பங்களிப்பை மொத்த விற்பனைகளின் தொகை, அதாவது விற்பனை யூனிட்ஸ் அதாவது பெருக்கப்பெறப்படுவது மொத்த பங்களிப்பு என்று சொல்லப்படுகிறது. சரிதானே? அடுத்தது முதலாவது ஒரு பொருள் அல்லது சேவையின் விலைக்கும் அதனுடைய மாறும் கிரயத்திற்கும் இடையிலான வித்தியாசம். மாறும் கிரயம் என்றால் என்னென்று தெரியும். இடையிலான வித்தியாசம். அலகு பங்களிப்பு என்பது அலகொன்றின் விற்பனை விலையில இருந்து அலகொன்றின் கழிக்க பெறப்படுவதுதான் அலகுக்கான பங்களிப்பு என்று சொல்லப்படும். அலகொன்றின் பங்களிப்பை விற்பனை தொகையால பெருக்க பெறப்படுவது மொத்த பங்களிப்பு என்று சொல்லப்படும். அடுத்து இலாப அளவு விகிதம் அல்லது விற்பனை பங்களிப்பு விற்பனை விகிதம், அதாவது கன்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அல்லது இலாப அளவு லாப அளவு விகிதம் என்று சொல்லப்படுவது என்னன்னா, சேவைகளுக்கான பங்களிப்பானது அதனுடைய விற்பனை விலையுடன் தொடர்புடைய விகிதமாக காணப்படுகின்றது. விற்பனை விலை இடையிலான குறிக்கின்றது. அது தொடர்பினை குறிக்கும். குறித்த பொருட்கள் அல்லது சேவைகளுக்கான பங்களிப்பானது அதனுடைய விற்பனை விலைக்கும் அதனுடைய மாறும் கிரயத்திற்கும் இடையிலான தொடர்பினையே இது குறிக்கின்றது. இது வித்தியாசம் குறிக்கின்றது. இலாப அளவு விகிதம் என்று சொல்லப்படுகிறது ஒரு அலகிற்கான பங்களிப்பை ஒரு அலகிற்கான விற்பனை விலையால 100 பெருக்க பெறப்படுவதுதான் இலாப அளவு விகிதமாக காணப்படுகிறது. எவ்வாறு என்று சொன்னால், இலாப அளவு வீதம் சொல்லுவோமே, ஒரு அலகிற்கான பங்களிப்பை
ஒரு அழகிற்கான விற்பனை, ஒரு அழகுக்கான பங்களிப்புக்கும் ஒரு அழகுக்கான விற்பனை விலைக்கும் இடையிலான தொடர்பு விகிதமாக சொல்லப்படுகிறது இந்த லாப அளவு விகிதம். அல்லது நாங்கள் மொத்த பங்களிப்பு மொத்த விற்பனை பெறுமதியால பெருக்கப்பெறப்படுவது மொத்த அளவு விகிதம். இந்த லாப அளவு வீதத்தை நாங்கள் எப்படி எழுதலாம் என்று லாப அளவு வீதம் 40% என்று சொல்லி சொன்னால் இது விற்பனையில 40% பங்களிப்பு காணப்படுகிறது, அல்லது விற்பனையில 60% மாறுங்கிரையும் காணப்படுகிறது. இல்லைங்கட்டா? லாப அளவு விகிதம் நாங்க விடைய கண்டுபிடித்தோம் என்று சொல்லி சொன்னால் சரி சொல்லுவோமே 40% தான் எங்களுக்கு லாப அளவு விகிதம் வருதுன்னு சொல்லி சொன்னால் இதை நாங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம் அல்லது எவ்வாறு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்றால் இது விற்பனை பங்களிப்பானது 40, விற்பனை ரூபாய் விற்பனை என்று சொல்லி 40% மிச்சம் 60% மாறும் கிரியமாக காணப்படுகின்றது இது குறிக்கின்றது. சோ விற்பனையில எத்தனை வீதம் பங்களிப்பாக இருக்கிறது, விற்பனையில எத்தனை சதவீதம் மாறும் கிரையாக இருக்கின்றது என்பதனை கூறுவதுதான் இந்த லாப அளவு விகிதம் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக விற்பனையில எத்தனை சதவீதம் பங்களிப்பு காணப்படுகிறது என்பதை இது சொல்லும். பங்களிப்பு விட விதமாக காணப்படுகிறது என்று சொன்னால் நாங்கள் மாறுங்கிரையம் எவ்வளவு என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அடுத்து காப்பு எல்லை, பாதுகாப்பு எல்லை என்று சொல்லுவார்கள், அல்லது காப்பு எல்லை அல்லது மாஸ்டர் MOS என்று சொல்லுவார்கள். காப்பு எல்லை இது அடுத்து முதலாவது நாங்கள் பார்த்த ஒரு லாப நட்டமற்ற பகுப்பாய்வு. முதலாவது பங்களிப்பு. பங்களிப்பு என்பது விற்பனை பெறுமதிக்கும் விற்பனை விலைக்கும் மாறும் கிரயத்திற்கும் இடையிலான ஒரு தொடர்பினை காட்டுகிறது. பங்களிப்புக்கும் விற்பனை விலைக்கும் இடையிலான தொடர்பினை லாப அளவு வீதத்தில் விற்பனை விலைக்கும் நாங்கள் அழித்து விடலாம், தேவையில்லை, இதுல வராது. இதை நான் அழித்து விடுறேன். இடையிலான தொடர்பினை கணிப்பிடுவதுதான் லாப அளவு விகிதம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து காப்பு எல்லை. ஒரு நிறுவனத்தின் லாப நட்டமற்ற செயற்பாட்டு மட்டத்திற்கும் தற்போதைய அல்லது பாதிட்டு செயற்பாட்டு மட்டத்திற்கும் இடையிலேயான வித்தியாசமாகும். அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய லாப நட்டமற்ற செயற்பாட்டு மட்டத்திற்கும் தற்போதைய ஒரு நிறுவனத்தினுடைய லாப நட்டமற்ற செயற்பாட்டு மட்டத்திற்கும் ஒரு நிறுவனத்தினுடைய தற்போதைய லாப நட்டமற்ற செயற்பாட்டு மட்டத்தில் தற்போதைய செயற்பாட்டு மட்டத்தில் நாங்கள் சொல்லுவது காப்பு எல்லை என்று சொல்லுகிறோம். சரியா? இது விற்பனை பொருளாகவோ அல்லது அலகுகளாகவோ காட்டப்பட முடியும். ஒரு நிறுவனத்தினுடைய லாப நட்டமற்ற செயற்பாட்டு மட்டத்தில் தற்போதைய அல்லது பாதிட்டு மட்டத்திற்கும்
தற்போதைய மட்டத்திற்கும் பாதிட்டு செயற்பாட்டு மட்டத்திற்கும் இடையிலான வித்தியாசம். அதாவது லாபநட்ட மட்ட செயற்பாட்டு மட்டத்திற்கும் தற்போதைய அல்லது பாதிட்டு செயற்பாட்டு மட்டத்திற்கும் தற்போதைய அல்லது பாதிட்டு செயற்பாட்டு மட்டத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நாங்கள் காப்பு எல்லை புள்ளியில கணிப்பீடு செய்ய விற்பனை மட்டத்திற்கும் பாதிட்டு செய்யப்பட்ட ஆக்சுவலான விற்பனை அல்லது உற்பத்தி மட்டத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் காப்பு எல்லை என்று சொல்வோம். இது விற்பனை பெறுவதாகவோ அல்லது அலகுகளாகவோ காட்டப்பட முடியும். இது யாதெனில் நிறுவனத்திற்கு நட்டம் ஏற்பட ஆரம்பிப்பதற்கு விற்பனைகளின் எவ்வளவு தொகைகளானது குறைக்கப்பட வேண்டும். அதாவது நிறுவனத்துக்கு நட்டம் ஏற்பட போவது என்று சொன்னா நாங்கள் விற்பனையை அல்லது உற்பத்தியை அதிகரித்து கொண்டு செல்லக்கூடாது. எவ்வாறு இந்த நட்டத்தை தவிர்க்கணும் என்று சொல்லி சொன்னா எவ்வளவு உற்பத்தியும் மேற்கொள்ளணும். அதை மறுதலையா சொல்றாங்க. எப்படி என்றால் நிறுவனத்துக்கு நட்டம் ஏற்பட ஆரம்பிப்பதற்கு விற்பனை அலகுகளானது எவ்வளவால குறைக்கப்பட வேண்டும். அதாவது நட்டம் ஏற்பட போகுது என்று சொல்லி சொன்னா விற்பனையை நாங்கள் எவ்வளவால குறைக்க வேண்டும் அல்லது உற்பத்தியை எவ்வளவால குறைக்க வேண்டும் நட்டம் ஏற்பட வேண்டாம். சரியா? அதைத்தான் இங்க நாங்க கால்குலேட் பண்ண போறோம். காப்பு எல்லையில் உள்ளடங்கியுள்ள பங்களிப்பானது லாபத்திற்கு சமமாக காணப்படும். சரிதானே? அப்ப காப்பு எல்லை என்று சொல்றது என்னன்னு சொல்லணும், ஒரு நிறுவனத்தின் லாப நட்டமற்ற மட்டத்திற்கும் தற்போதைய அல்லது பாதிட்டு செயற்பாட்டு மட்டத்திற்கும் இடையிலான வித்தியாசம். இது விற்பனை பெறுமதியாகவோ அல்லது அலகுகளாகவோ காட்டப்பட முடியும். இது குறிப்பது யாதெனில் நிறுவனத்திற்கு நட்டம் ஏற்படுமாக இருந்தால் விற்பனைகளின் அளவை அல்லது உற்பத்திகளின் அளவை எவ்வளவு குறைக்கப்பட வேண்டும் என்பதனை கண்டுபிடிக்கிறது. சரிதானே? அப்ப பாருங்க, காப்பு எல்லை அலகுகள் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா தற்போதைய அல்லது பாதிட்டு விற்பனை அலகுகளிலிருந்து லாப நட்டமற்ற விற்பனை அலகுகளை கழிக்க பெறப்படுவது காப்பு எல்லை. சோ இந்த எல்லை புள்ளியில நாங்கள் உற்பத்தி செய்ய ஆக இருந்தோம் நட்டம் வராம தவிர்க்கலாம். அதே போல லாபத்தை ஒரு அலகிற்கான பங்களிப்பால பிரிக்கப்படப்படுவது காப்பு எல்லையாக கருதப்படுகிறது. சோ அதுல காப்பு எல்லை இத்தனை அளவு யூனிட்டை நீங்க உற்பத்தி செய்யலாம், இத்தனை அளவு யூனிட்டை நீங்க விற்பனை செஞ்சா நீங்க நட்டம் வராம தப்பிக்கொள்ளலாம், காப்பாற்றிக் கொள்ளப்படுவீர்கள் என்பதை தான் இந்த காப்பு எல்லை குறிக்கிறது. ரூபாயில சொல்றேன்னா தற்போதைய அல்லது விற்பனை பெறுமதியில இருந்து லாப நட்டமற்ற புள்ளியில விற்பனை பெறுமதியை கணிக்க காப்பு எல்லை ரூபாயில நாங்க கணிப்பிடுறோம். அது அவ்வாறு இல்லாட்டி காப்பு எல்லைகள் அலகுகளை அளவொன்றுக்கான விற்பனை விலையால பெருக்க பெறப்படுவது காப்பு நாங்க பார்த்தோம். இந்த பெறுமதி பெறுமதியோ அல்லது அலகுகளால காட்டப்படுவதற்கான பாதிட்டு விற்பனை அலகுகளிலிருந்து லாப நட்டமற்ற புள்ளிகின்ற விற்பனை அலகுகளை கணிக்கப்படுவது காப்பு எல்லை அலகுகளால் கணிக்கப்பட முடியும். அல்லது லாபத்தை ஒரு அலகிற்கான அலகுகள் மூலமாக அதை கணிப்பிட முடியும். கணிக்க வேண்டுமாக இருந்தால் காப்பு எல்லைக்கான வாய்ப்பாடாக தற்போதைய அல்லது பாதிட்டு விற்பனை பெறுமதியில் இருந்து லாப நட்டமற்ற புள்ளி விற்பனை பாதிட்டு விற்பனை பெறுமதியில் லாப நட்டமற்ற புள்ளியில விற்பனை பெறுமதியில பெறப்படுவது
காப்பு எல்லை ரூபாவில். அதே அதை கால்குலேட் பண்ண முடியும். காப்பு எல்லை அலகுகளை அலகொன்றின் விற்பனை விலையாள காப்பு எல்லை ரூபாவில் கால்குலேட் பண்ணப்படும். காப்பு எல்லை இந்த அலகுகளை அலகொன்றின் விற்பனை விலையால நாங்கள் பெருக்க பெறப்படுகிற விலையிலும் காப்பு எல்லை ரூபாவில் பெறப்படும். காப்பு எல்லை ரூபாயில இன்னொரு வகை நாங்கள் அதை கால்குலேட் பண்ணலாம். லாபம், அந்த லாபத்தின் இலாப அளவு விகிதத்தால பிரிக்கப்படப்படுவது. உங்களுக்கு தெரியும், லாப அலகு வாய்ப்பாடு ஒரு அலகிற்கான பங்களிப்ப ஒரு அலகிற்கான விற்பனை விலையால பெருக்கி 100ஆல பெருக்க பெறப்படுவது லாப அளவு விகிதம் சொல்லப்படுகிறது. இந்த காப்பு எல்லை ரூபாவில் கணிதமாக இருந்தால் லாபத்தை லாப அளவு விகிதத்தால பிரிக்க பெறப்படுவது காப்பு எல்லை ரூபாவில் கால்குலேட் பண்ணப்படலாம். சோ காப்பு எல்லை அலகுகளில் பிரிக்கப்பட காப்பு எல்லை அலகுகள் வேண்டுமாக இருந்தால் தற்போதைய அல்லது பாதட்டு விற்பனை அலகிலிருந்து லாப நட்டமற்ற புள்ளியில் விற்பனை அலகுகளை கழிக்கப்பட வேண்டும். அதே போன்று லாபத்திலிருந்து லாபத்தை ஒரு அலகிற்கான பங்களிப்பால் பிரிக்கப்பெறப்படுவது காப்பு அலகுகள். லாபத்தை ஒரு அலகிற்கான பங்களிப்பால பிரிக்கப்பெறப்படுவது. ரூபாவிலே நாம கணிப்பிட வேண்டுமாக இருந்தால் தற்போதைய அல்லது பாதட்டு விற்பனை மற்ற புள்ளியில அளிக்கப்படப்படுவது காப்பு எல்லை ரூபாவில் கால்குலேட் பண்ண, அல்லது காப்பு அழகொன்றின் பெருக்கப்பெறப்படுவது காப்பு எல்லை ரூபாவில கணிப்பிடப்படும். அல்லது காப்பு எல்லைய இந்த வேறு வழி விகிதத்தால் பிரிக்க புறப்படுவதும் காப்பு எல்லை ரூபாவில் கணிப்பிடப்படும். சரி, அடுத்தது பார்ப்போம் மாறும் செலவு, வேரியபிள் காஸ்ட் என்று சொல்லுவோம். வேரியபிள் காஸ்ட் மாறும் செலவான ஒவ்வொரு மேலதிக அலகு உற்பத்தியின் போதும் ஏற்படும் செலவு மாறும் செலவு எனப்படும். இது மாறும் செலவாகும். ஒவ்வொரு மேலதிக அலகு உற்பத்திகின்ற போதும் ஏற்படுகிற செலவு மாறும் செலவு. இது மாறும் காரணிகளுக்கு ஏற்படுகின்ற செலவு. மாறும் காரணிகளாக சொன்னோம் சம்பளம், கூலிகள், சிறுதானே போனஸ், மின்சாரம் கூட ஒவ்வொரு அலகை நாங்கள் மேலதிகமாக உற்பத்தி செய்ய செலவு அதிகரித்து கொண்டு செல்லும். நிலையான செலவு என்று சொல்லப்படுவது என்னென்றால் ஒவ்வொரு மேலதிக அலகு உற்பத்தியின் போதும் செலவானது மாறாது நிலையானதாக காணப்படுமாக இருந்தால் நிலையான செலவு என்று அழைக்கப்படும். இது நிலையான காரணிகளுக்கு ஏற்படும் செலவாகும். நிலையான செலவு என்றால் என்ன? ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரியில 100 எம்ப்ளாயிஸ் வேலை செய்யறாங்க, வாடகை 50,000 கொடுக்குறாங்க. ஆனால் 1 லட்சம் ப்ராடக்ட் தான் உற்பத்தி செய்யறாங்க. 2 லட்சம் ப்ராடக்ட் உற்பத்தி செஞ்சாலும் வாடகை 50,000 ரூபாய். ஏன்? அந்த வாடகை மாறாது, உற்பத்தியின் அழகு அதிகரிக்க மாறாது. சரிதானே? சில வேலைகளை உற்பத்தியின் அடிப்படையில சம்பளம் தீர்மானிக்கப்படுமா இருந்தால் உற்பத்தியின் ஒவ்வொரு அழகு அதிகரிக்க சம்பளம் அதிகரிக்கும். அல்லது சம்பளம் உற்பத்தியில தங்கியிருக்காமல் நிலையானதாக இருக்குமாக இருந்தாலும் அது நிலையானதாக கருதப்படும். மாறும் செலவு என்று சொல்றது உற்பத்தி அதிகரிக்க செலவில எந்த விதமான மாற்றமும் ஏற்பட இல்லையாக இருந்தால் அதை நாம் சொல்வோம் நிலையான செலவு. உற்பத்தி அதிகரிக்க செலவில மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அது மாறும் செலவாக கருதப்படும். ஆனால் குறுங்காலத்தில் தான் நிலையான செலவு மாறும். எல்லா காலங்களையும் மாற்றிக்கொள்ள முடியாத காலம் குறுங்காலம் என்று சொல்லப்படும். இந்த குறுங்காலத்தில எல்லா காரணிகளையும் மாற்றிக்கொள்ள முடியாது. இங்கு நிலையான காரணியும் காணப்படும், மாறும் காரணிகளும் காணப்படும். ஆனால் நீண்ட காலத்தில் எல்லா காரணிகளும் மாறும் காரணிகளாகவே காணப்படும். எனவேதான் இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ், அதாவது லாபநட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வான பேசிஸ் குறுங்காலத்துக்கே பொருத்தமானதாக காணப்படுகிறது. லாபநட்டமற்ற புள்ளியை கணித்தல். லாபநட்டமற்ற புள்ளியினை கணிக்கும் பொழுது லாபம் அல்லது செயற்பாட்டு மட்டமாகும். மொத்த வருமானம் மொத்த கிரயத்திற்கு சமனானதாக, மொத்த பங்களிப்பு
மொத்த நிலையான கிளையத்திற்கு சமனானதாக காணப்படும். இங்கு வருமானமும் செலவும் சமனானதாக காணப்படும். இந்த பாருங்க, ஒரு நிறுவனம் இருக்கிறது, விற்பனை செய்யப்படுகிறது. நிலையான செலவுக்கான கோடானது எவ்வளவுதான் விற்பனை அலகுகள் அதிகரித்து சென்றாலும் அந்த பிக்ஸ் எஃப்சி என்ற இந்த கிடையச்சைக்கு நேராக சமாந்தரமாக செல்கிற அந்த கோடானது நேராகவே செல்கிறது. அதாவது செலவில மாற்றம் இல்லை. எவ்வளவு உற்பத்தி, எவ்வளவு விற்பனை அலகுகள் அதிகரித்துக் கொண்டு சென்றாலும் நிலையான செலவில் மாற்றமில்லை. அதைத்தான் எஃப்சி. அதே வேளையில் பாருங்கள் டிசி, அதாவது மாறும் செலவு. இந்த மன்னிக்கவும், மொத்த செலவு கோடு, டிசி கோடு, மொத்த டோட்டல் கோஸ்டை பாருங்கள் அதிகரித்து கொண்டு, அதாவது உற்பத்தி விற்பனையினுடைய அலகுகள் அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற வேளையில அது சரிவாக இடமிருந்து பலமாக சரிந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. சோ அங்கு பாருங்கள், உற்பத்தி அதிகரிக்க மொத்த செலவும், விற்பனை அதிகரிக்க மொத்த செலவும் அதிகரித்து கொண்டு செல்கிறது. மொத்த செலவுக்கும் நிலையான செலவுக்கும் இடைப்பட்ட பகுதி மாறும் செலவு என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் மொத்த வருமானமானது உற்பத்தி புள்ளியினூடாக, உற்பத்தி தானத்தினூடாக அதிகரித்து கொண்டு செல்கிறது. சோ நேர்கணிய தொடர்பை காட்டுகிறது. ஸோ இந்த மொத்த வருமான கோடும் மொத்த செலவு கோடும் வெட்டுகின்றதோ அவ்விடத்திலேதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேட் பண்ணப்படுகிறது. கவனமாக விளங்கிக் கொள்ளுங்க. பிரேக் ஈவன் சார்ட்டை பொறுத்த அளவில் நிலைக்குத்து அச்சை நாங்கள் தொகை என்று எடுப்போம், கிடைக்குத்து அச்சை தொகை என்று எடுப்போம். நிலைக்குத்து அச்சை விலை என்று எடுப்போம், கிடையச்சை தொகை என்று எடுத்தால் நிலையான செலவானது கிடையச்சுக்கு சமாந்தரமாக செல்லும். ஏனென்றால் எவ்வளவுதான் குவான்டிட்டியில தொகையில மாற்றம் ஏற்பட்டாலும் நிலையான செலவில் எத்தகைய மாற்றமும் ஏற்படாது. நிலையான செலவில் எத்தகைய மாற்றமும் ஏற்படாது. அதாவது கிடையச்சுக்கு சமாந்தரமாக அந்த நிலையான செலவு கோடு செல்லும். அதே போன்று மொத்த செலவு கோடானது இங்கு பார்த்தீங்களாக இருந்தால் மொத்த செலவானது பூஜ்ஜியத்திலிருந்து செல்லாது. எப்போதுமே மொத்த செலவானது உற்பத்தி பூஜ்ஜியமாக இருந்தாலும் நிலையான செலவு காணப்படும், மாறும் செலவு தான் இருக்காது. அதனாலதான் உற்பத்தி மொத்த செலவு கோடானது உற்பத்தி தானத்திலிருந்து வெளிச்செல்லாது, அது தொகை அச்சின் இடையிலிருந்து, அதாவது விலை அச்சின் இடையிலிருந்து செல்லும். இங்க பாத்தீங்கன்னா தொகை பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுதோ மொத்த செலவானது இங்கு நிலைக்குத்து அச்சின் இடையிலிருந்து வெட்டி செல்கிறது, ஆரம்பிக்கிறது அந்த கோடானது. ஸோ அது தவிர, அதாவது மொத்த செலவானது எப்பவுமே பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்காது. ஏனென்றால் உற்பத்தி பூஜ்ஜியமாக இருந்தாலோ அல்லது விற்பனை பூஜ்ஜியமாக இருந்தாலோ மாறும் செலவு, நிலையான செலவு காணப்படும். இப்ப ஒரு கட்டிடத்துல உற்பத்தியோ அல்லது விற்பனையோ செய்கிறோம், நாங்க விற்பனையோ உற்பத்தியோ செய்யவில்லை என்றாலும் அந்த கட்டிடத்துக்குரிய வாடகை கொடுத்தே ஆக வேண்டும், அல்லது அந்த கட்டிடத்துக்குரிய மின்சாரம் கொடுத்தே ஆக வேண்டும். அதனாலதான் அந்த நிலையான செலவு உற்பத்தி பூச்சி இருந்தாலும் காணப்படுவதனாலேயே தான் மொத்த செலவு கோடானது விலை அச்சை வெட்டி விலையச்சிலிருந்து ஆரம்பித்து செல்லும், உற்பத்தி புள்ளியிலிருந்து ஆரம்பித்து செல்லாது. அதே போன்று மொத்த வருமான கோடு உற்பத்தி தானத்திலிருந்து ஆரம்பித்து செல்லும். ஏன்னா பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்ப ஒவ்வொரு அலகால் அதிகரிக்க, விற்பனையை அதிகரிக்க அதிகரிக்க வருமானம் அதிகரித்து அது உற்பத்தி தானத்திலிருந்து கீழிருந்து மேல் நோக்கி பலமாக அறிந்து செல்லும். அது நேர்கணிய தொடர்பினை காட்டும். அதனாலேதான் மொத்த செலவு வருமான கோடு உற்பத்தி தானத்திலிருந்து ஆரம்பித்து நேர்கணிய தொடர்பு கோடாக செல்லும். எங்கு மொத்த வருமான கோட்டையும்
மொத்த செலவு கோடும் ஒன்றை ஒன்று வெட்டி செல்கின்றதோ அந்த புள்ளி தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் என்று சொல்லுறோம். ஆகவே மொத்த வருமானத்தில் இருந்து மொத்த செலவை கழிக்க புறப்படுகின்ற அந்த பகுதி ப்ராஃபிட், லாபம் என்று சொல்றோம். மொத்த செலவில் இருந்து நிலையான செலவை கழிக்க பகுதியை டிபிசி, அதாவது வேரியபிள் காஸ்ட் என்று சொல்றோம். மொத்த மாறும் செலவு. அதே போன்று கிடையச்சிக்கும், அதாவது தொகைக்கோடு கிடையச்சிக்கும் நிலையான செலவு கோடு பகுதியை நிலையான செலவு என்று சொல்லி சொல்கிறோம். சரிதானே? சோ லாபநட்டமற்ற புள்ளியை கணிக்கின்ற கொலையில இந்த வரைபடம் உங்களுக்கு அவசியம் தெரிவித்தல் வேண்டும். சோ லாபநட்டமற்ற புள்ளியை கணிக்கும்போது நிறுவனத்திற்கு லாபம் அல்லது நட்டம் ஏற்படக்கூடிய செயற்பாட்டு மட்டம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மொத்த வருமான கோடும் மொத்த செலவு கோடும் வெட்டுகின்ற இந்த புள்ளி லாப நட்டமற்ற புள்ளி என்று சொல்லப்படுகிறது. இங்கு லாபமோ நிறுவனம் அடையாது. சோ TR ஈக்குவல் டு TC, அதாவது TR அதாவது டோட்டல் ரெவன்யூ எப்பொழுதும் ஈக்குவல் சமனாக இருக்கும் மொத்த செலவுக்கு. அடுத்து லாப நட்டமற்ற புள்ளியை நாங்கள் வரைபடம் மூலமாகவும் கணிக்க முடியும், எண்கணித ரீதியாகவும் நாங்கள் கணிப்பிட முடியும். அதாவது கணித ரீதியாகவும் கணிப்பிட முடியும், வரைபடத்தை வரைந்தும் இந்த லாப நட்டமற்ற புள்ளியை நாங்கள் கணிப்பிட முடியும். அநேகமாக வினாக்கள் வரைபட ரீதியாக நாங்கள் ஏற்கனவே படித்தோம். லாப நட்டமற்ற புள்ளி எங்களுக்கு என்னென்னதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன். தீர்மானங்களை மேற்கொள்வது, என்னென்ன தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு உதவுது? லாப நட்டமற்ற புள்ளியில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்ற அலகுகளின் எண்ணிக்கை எத்தனை அல்லது அவற்றுடைய பெறுமதி எவ்வளவு, குறித்த நிர்ணயிக்கப்பட்ட லாபத்தினை அடைவதற்கு விற்பனை செய்யப்படுகின்ற அலகுகளின் எண்ணிக்கை எத்தனை, அவற்றுடைய விற்பனை பெறுமதி எவ்வளவு, விசேட கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற தீர்மானத்தினை மேற்கொள்வதற்கு லாப நட்டமற்ற பகுப்பாய்வு அவசியம். புதிய பொருட்களை அல்லது சேவைகளை அறிமுகப்படுத்துகிற போது லாபத்தில் எவ்வாறான தாக்கம் என்பதனை அறிவதற்கு உதவும். சோ இவ்வாறான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு இந்த எண்கணித ரீதியான லாப நட்டமற்ற கணிப்பீட்டு முறை உதவியாக இருக்கிறது. சோ ஒரு நிறுவனம் ஒரே ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் எவ்வாறு லாப நட்டமற்ற புள்ளியினை கணிப்பிடுதல் என்பதை பார்ப்போம். இதிலே நாங்கள் அலகுகளிலும் நாங்கள் இந்த லாப நட்டமற்ற புள்ளியை கணிப்பீடு செய்யலாம், அல்லது ரூபாய் விற்பனை பெறுமதியிலும் இந்த லாப நட்டமற்ற புள்ளியை நாங்கள் கணிப்பீடு செய்ய முடியும். லாப நட்டமற்ற புள்ளியில் கணிப்பீடு செய்கிற அலகுகள் மூலம் கணிப்பீடு செய்கின்ற பொழுது மொத்த நிலையான கிரயத்தை ஒரு அலகிற்கான பங்களிப்பால் பிரிக்க பெறப்படுவது லாப நட்டமற்ற புள்ளி அலகுகள் மூலம் கணிப்பீடு செய்யப்படும். லாப நட்டமற்ற புள்ளியை அலகுகள் மூலம் கணிப்பீடு செய்வதாக இருந்தால் மொத்த நிலையான கிரயத்தை ஒரு அலகிற்கான பங்களிப்பால் பிரிக்க பெறப்படுவது லாப நட்டமற்ற புள்ளி அலகுகள் மூலம் கணிப்பிடப்படுதல். ஒரு அலகிற்கான பங்களிப்புக்கு வாய்ப்பாடு எங்களுக்கு தெரியும். ஒரு அலகிற்கான விற்பனை விலையில இருந்து ஒரு அலகிற்கான மாறும் கிரயத்தை கழிக்க பெறப்படுவதுதான் ஒரு அலகிற்கான பங்களிப்பு. லாப நட்டமற்ற புள்ளியில் அலகுகள் மூலம் நாங்கள் கணிப்பிடுவதாக இருந்தால் மொத்த நிலையான கிரயத்தை ஒரு அலகிற்கான பங்களிப்பால் பிரிக்க பெறப்படுவது லாப நட்டமற்ற புள்ளி அலகுகள் மூலம் கணிப்பிடப்படுகிறது. அதாவது இந்த மொத்த நிலையான கிரயத்தை ஒரு அலகிற்கான பங்களிப்பால் எத்தனை அலகுகளை நாங்கள் விற்பனை செய்தால் லாபமோ அல்லது நட்டமோ அடையாத ஒரு நிலை எங்களுக்கு கிடைக்கும் என்பதனை நாங்கள் இந்த கணிப்பீடு மூலம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது லாப நட்டமற்ற புள்ளியில் எவ்வளவு அலகுகளை நாங்கள் எத்தனை அலகுகளை விற்பனை செய்தமாக இருந்தால் எங்களுக்கு லாபமோ நட்டமோ அடையாத ஒரு நிலை கிடைக்கும்.
லாப நட்டமற்ற புள்ளியை ரூபாயில் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோமாக இருந்தால், லாப நட்டமற்ற புள்ளியை நாங்கள் அலகுகள் மூலம் கணிப்பீடு செய்யப்பட்டது யூனிட்ஸ்ல வார விலையை ஒரு அலகிற்கான விற்பனை விலையால் பிரிக்க பெறப்படுவது லாப நட்டமற்ற புள்ளிக்கான பெறுமதியாக கருதப்படும். அதாவது ரூபாவில் கால்குலேட் பண்ணப்படும். ஸோ லாப நட்டமற்ற புள்ளியை அலகுகள் மூலம் கணிப்பீடு செய்வதாக இருந்தால் மொத்த ஒரு அலகிற்கான பிரிக்க பெறப்படுவது அலகுகள் மூலமான லாப நட்டமற்ற புள்ளி. லாப நட்டமற்ற புள்ளி அலகுகள் மூலம் துணியப்பட்டதை அல்லது கணிப்பிடப்பட்டதை ஒரு அலகிற்கான விற்பனை விலையால் பெருக்கப்படுவது லாப நட்டமற்ற புள்ளிக்கான விலை ரூபாவில் கணிப்பிடப்படும். அல்லது மொத்த நிலையான கிரயத்தை இலாப அளவு விகிதத்தால் பிரிக்க பெறப்படுவது லாப நட்டமற்ற புள்ளியுடைய ரூபாய் விகிதம் பங்களிப்புக்கும் இடையிலான தொடர்பை கூறுவதுதான் லாப. அதாவது விற்பனையில் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக காணப்படுகின்றது என்பதனை கண்டுபிடிப்பதுதான் இந்த லாப அளவு விகிதம். மொத்த நிலையான கிரயத்தை லாப அளவு விகிதத்தால் பிரிக்க பெறப்படுவது லாப நட்டமற்ற புள்ளி ரூபாய். ஆகவே லாப நட்டமற்ற புள்ளி ரூபாவில் நாங்கள் கால்குலேட் பண்ணுவதாக இருந்தால் 3 வழிமுறைகளில் இவற்றை நாங்கள் 2 வழிமுறைகளில் இந்த ரூபாவில் நாங்கள் அதை கால்குலேட் பண்ண முடியும். ரூபாயில் 2 முறையில் கணிப்பிட முடியும். ஒன்று, லாப நட்டமற்ற புள்ளி அலகுகள் மூலம் கணிப்பிடப்பட்டதை ஒரு அலகிற்கான விற்பனை விலையால் பிரிக்க பெறப்படுவது, அல்லது மொத்த நிலையான கிரயத்தை லாப அளவு விகிதத்தால் பிரிக்க பெறப்படுவது. லாப அளவு வீதம் என்றால் என்ன என்று தெரியும். அதாவது பங்களிப்புக்கும் விற்பனை விலைக்கும் இடையிலான தொடர்பை கூறுவது. அதாவது விற்பனை விலையில் எத்தனை சதவீதம் பங்களிப்பாக காணப்படுகிறது என்பதனையும், மிகுதியாக உள்ள சதவீதம் மாறும் கிரயமாக உள்ளது என்பதனையும் கண்டறிவதற்கு இந்த லாப அளவு வீதம் உதவுகிறது. இந்த லாப அளவு வீதத்தில் பார்க்கும் பொழுது 2 விடயங்கள் அல்லது 2 அலகுகளுக்கு விற்பனை பெறுமதியும் மாறும் கிரயமும் பங்களிப்பும் நமக்கு வழங்கப்படுமாக இருந்தால் 2 அலகுகளுக்கு இடையிலான மாற்றங்களை வைத்து நாங்கள் லாப வீதத்தை கணிப்பிட வேண்டும். உதாரணமாக சொல்லுவோம், லாப அளவு வீதத்தில் 500 அலகுகளுக்கு ஏற்படுகின்ற பங்களிப்பு 500 ரூபாய், 5000 ரூபாய். 1000 அலகுகள் உற்பத்தி செய்கின்ற வேளையில் ஏற்படுகின்ற பங்களிப்பு 10,000 ரூபாய் என்று 2 விடயங்கள் தரப்படுகின்ற பொழுது லாப விகிதம் கணிப்பிடுகின்ற வேளையில் நாங்கள் 5000க்கும் 10,000க்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை தான் நாங்கள் எடுக்க வேண்டும். பங்களிப்பில் ஏற்பட்ட மாற்றத்தை விற்பனை விலையில் அல்லது விற்பனை அளவில் ஏற்பட்ட மாற்றத்தினால் நாங்கள் பிரிக்க பெறப்படுவது தான், பிரித்து 100ஆல் பெருக்க பெறப்படுவது லாபமாக இருக்கும். கவனமாக வளையும் கொள்ளுங்கள். லாப அளவு வீதம் என்பது நோமல் சாதாரணமாக சொல்லப்படுவது ஒரு அலகிற்கான பங்களிப்பை ஒரு அலகிற்கான விற்பனை விலையால் பிரிக்க பெறப்படுவது, பிரித்து 100ஆல் பெருக்க பெறப்படுவது லாப அளவு வீதம். அது தனியவே ஒரே ஒரு அலகு, எத்தனை அலகுகள் என்று 500 அலகுகளோ 1000 அலகுகள் விற்பனையோ அல்லது உற்பத்தி ஒன்று தந்தால், ஒரே ஒரு பொருள் ஒரே ஒரு அலகுகளில் தந்தால் அவ்வாறு துணியலாம். 2 எண்ணிக்கையில் அல்லது 2 எண்ணிக்கையில் உற்பத்தியோ அல்லது விற்பனைகள் தந்தால் 2க்கும் இடையிலான மாற்றத்தை கொண்டுதான் இந்த லாப அளவு விகிதம் கணிப்பிட வேண்டும். உதாரணமாக சொல்லுகிறேன், 500 அலகுகள் உற்பத்தி செய்கின்ற வேளையில் ஏற்படுகிற பங்களிப்பு 5000, 1000 அலகுகளை உற்பத்தி செய்கின்ற வேலையில அல்லது விற்பனை செய்கின்ற வேலையில ஏற்படுகிற பங்களிப்பு 10,000. அதே போன்று 500 அலகுகளின் விற்பனை பெறுமதி 12,500, 1000 அலகுகளின் விற்பனை பெறுமதி 25,000 என்று சொல்லப்பட்டால், கவலை மூலங்கள் 1000 அலகுகளின் விற்பனை பெறுமதி 25,000, 500 அலகுகளின் விற்பனை பெறுமதி 12,500, 1000 அலகுகளின் பங்களிப்பு 10,000, 500 அலகுகளின் பங்களிப்பு 5000 என்று தரப்பட்டால் இதற்கான லாப அளவீதம்
பங்களிப்பு ஒரு அலகுக்கான பங்களிப்பின் கீழ் ஒரு அலகுக்கான விற்பனை விலை இன்டு 100. இங்கு 2 அலகுகள் இரண்டு அலகுகளுக்கு மேலான வித்தியாசத்தின் அடிப்படையில் இது கணிக்கப்பட வேண்டும். அது எவ்வாறு கணிக்கப்பட வேண்டும் என்றால், பங்களிப்பில் ஏற்பட்ட மாற்றத்தை விற்பனை அளவில் ஏற்பட்ட மாற்றத்தால் பிரித்து 100ஆல் பெருக்க வேண்டும். இங்கு கூறப்பட்ட கணக்கில் 10,000 5000 கழிவட்டால் 5000, 25,000 12,500 விற்பனை பெறுமதி கழிவட்டால் 12,500. ஸோ 5000 12,500ஆல் பிரித்து 100ஆல் பெருக்கினால் 40% விடையாக வரும். நான் உதாரணமாக சொன்னேன். அதுதான் இந்த லாப அளவு விகிதம். ஸோ பார்ப்போம். ஒரே ஒரு நிறுவனம் ஒரே ஒரு பொருளை உற்பத்தி செய்வதாக இருந்தால் லாப நட்டமற்ற புள்ளி அலகுகள் மூலம் கணிப்பிடுவதாக இருந்தால் மொத்த நிலையான கிரயத்தை ஒரு அலகிற்கான பங்களிப்பால் பிரிக்க பெறப்படுவது லாப நட்டமற்ற புள்ளியில் உற்பத்தியோ அல்லது விற்பனையோ செய்வதற்கான அலகுகள். லாப நட்டமற்ற புள்ளி அலகுகள் மூலம் பெறப்பட்டதை ஒரு அலகிற்கான விற்பனை விலையால் பெருக்க பெறப்படுவது லாப நட்டமற்ற புள்ளி ரூபாவில் கணிக்கப்படும். அதே போன்று மொத்த நிலையான கிரயத்தை லாப அளவு விகிதத்தால் பிரிக்க பெறப்படுவது லாப நட்டமற்ற புள்ளி ரூபாவில் கணிக்கப்படும். ஒரு நிறுவனம் பல பொருட்களை உற்பத்தி செய்வதாக இருந்தால் அதனுடைய மொத்த நிலையான கிரயம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஆகவே லாப நட்டமற்ற புள்ளி ரூபாவில் கணிக்கப்படுமாக வேண்டுமாக இருந்தால் மொத்த நிலையான கிரயத்தினை ஒன்றிணைக்கப்பட்ட லாப அளவு வீதத்தால் பிரிக்க பெறப்படுவது லாப நட்டமற்ற புள்ளியில் ரூபாவில் கணிப்பிடப்படும். இங்கு ஒன்றிணைக்கப்பட்ட CS அதாவது பங்களிப்பு கன்ட்ரிபியூஷன் சேல்ஸ் ரேஷியோ விகிதம் என்று ஒன்றிணைக்கப்பட்ட விற்பனை விகிதம் என்று சொல்லப்படுவது ஒன்றிணைக்கப்பட்ட பங்களிப்பினை ஒன்றிணைக்கப்பட்ட விற்பனை பெறுமதியினால் பிரித்து மேற்பட்ட பல பொருட்களை உற்பத்தி செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது விற்பனை செய்வதாக இருந்தாலும் சரி இந்த லாப நட்டமற்ற புள்ளியில் பகுப்பாய்வு செய்யும் பொழுது ரூபாய் கணிப்பிடமாக இருந்தால் மொத்த நிலையான கிரயத்தை ஒன்றிணைக்கப்பட்ட லாப விகிதத்தால் பிரிக்க பெறப்படுவது லாப நட்டமற்ற புள்ளியில் ரூபாயில் கணிப்பிடப்படும். இங்கு ஒன்றிணைக்கப்பட்ட விற்பனை விகிதம் என்று சொல்லப்படுவது ஒன்றிணைக்கப்பட்ட பங்களிப்பை ஒன்றிணைக்கப்பட்ட விற்பனை பெறுமதியால் பிரித்து 100ஆல் பெருக்க பெறப்படுவது ஒன்றிணைக்கப்பட்ட விற்பனை விகிதம் பங்களிப்பு விற்பனை விகிதம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்ப நான் லாப நட்டமற்ற புள்ளியில் எவ்வளவு அலகுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லது லாப நட்டமற்ற நிலையை அடைய வேண்டுமாக இருந்தால் எவ்வளவு அளவுகளை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்கான வாய்ப்பாடு தான் இவ்வளவு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பார்க்க குறித்த நிர்ணயிக்கப்பட்ட லாபத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் எவ்வளவு பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லது எவ்வளவு பொருளை விற்பனை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவாங்க. இங்கு பாருங்கள், எதிர்பார்க்கப்பட்ட பெறுவதற்கு வேண்டப்படுகின்ற விற்பனை அலகுகளின் எண்ணிக்கை. இதற்கான வாய்ப்பாடு மொத்த நிலையான கிரயத்துடன் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தை கூட்டி ஒரு அலகுக்கான பங்களிப்பால் பிரிக்க பெறப்படுவது எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு விற்பனை அலகுகளின் எண்ணிக்கை ஆகும். தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு லாபமோ நட்டமோ அடையப்படாத நிலையில லாபமோ நட்டமோ அடையப்படாத இருந்தால் நிறுவனம் எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்யணும் அல்லது எவ்வளவு பொருட்களை விற்பனை செய்யணும் அதை எவ்வாறு கல்குலேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப குறித்த லாபத்தை குறித்த காலப்பகுதியை அடைய வேண்டுமாக இருந்தால் எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லது எவ்வளவு பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பதை கணிப்பிடுவது செய்வதுதான் இந்த எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு விற்பனை அலகுகளின் எண்ணிக்கைக்கான கணிப்பீடு ஆகும். அதற்கான வாய்ப்பாடு
மொத்த நிலையத்துடன் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தை கூட்டி ஒரு அலகிற்கான பங்களிப்பால் பிரிக்க பெறப்படுவது எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு வேண்டப்படுகின்ற விற்பனை அலகுகளின் எண்ணிக்கையாகும். எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தை பெறுவதற்கு வேண்டப்படுகின்ற விற்பனை பெறுமதி கணிப்பிட வேண்டுமாக இருந்தால், அலகுகளின் எண்ணிக்கையில் கணிப்பிடுவதாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த மொத்த நிலையான கிரயத்துடன் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை கூட்டி ஒரு அலகிற்கான பங்களிப்பால் பிரிக்க பெறப்பட வேண்டும். விற்பனை பெறுமதியில் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தை பெறுவதற்கு வேண்டப்படுகின்ற விற்பனை பெறுமதியை கணிப்பிட வேண்டுமாக இருந்தால், ஒரு அலகில் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு தேவையான விற்பனை அலகுகளின் எண்ணிக்கையை விற்பனை விலையினால் பெருக்க பெறப்படுவது எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு விற்பனை பெறுமதி ஆகும். அல்லது இந்த விற்பனை பெறுமதியை எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு தேவையான விற்பனை பெறுமதியை இன்னொரு வகையிலும் கணிப்பீடு செய்ய முடியும். மொத்த நிலையான கிரயத்துடன் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை கூட்டி இலாப அளவு விகிதத்தினால் பிரிக்க பெறப்படுவது எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு வேண்டப்படுகின்ற விற்பனை பெறுமதியாகும். ஸோ உங்களுக்கு லாப அளவு வீதத்தை கால்குலேட் பண்ண தெரியும், மொத்த நிலையான கிரயம் என்றால் என்னென்று தெரியும், எதிர்பார்க்கப்பட்ட லாபம் என்றால் என்னென்று தெரியும். ஸோ இந்த எதிர்பார்க்கப்பட்ட லாபத்துல ரெண்டு வகையில நாங்கள் கணிப்பிடலாம். ஒன்று அலகுகளின் எண்ணிக்கை அல்லது பெறுமதியின் எண்ணிக்கை. ஸோ அலகுகளின் எண்ணிக்கையை கணிப்பிட வேண்டுமாக இருந்தால் மொத்த நிலையான கிரயத்துடன் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தையும் கூட்டி அதனை ஒரு அலகிற்கான பங்களிப்பினால் பிரிக்க பெறப்படுகின்ற வேளையில் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு வேண்டப்படுகின்ற விற்பனை அலகுகளின் எண்ணிக்கை கணிக்கப்பட. அதே இது நாங்கள் விடை எவ்வளவு வேல்யூ ப்ரொடக்ஷனை நாங்க மேக் பண்ணினா எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த ப்ரொஜெக்டட் ப்ராஃபிட்டை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றதை கண்டுபிடிக்கிறது. அப்படின்னா ஒரு அலகில் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு தேவையான விற்பனை அலகுகளின் எண்ணிக்கையை விற்பனை விலையால பெருக்க பெறப்படுகிறது. அல்லது மொத்த நிலையான கிரயத்துடன் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினையும் கூட்டி அவ்விடையை லாப அளவு பிரிக்க பெறப்படுவது எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தை பெறுவதற்கு வேண்டப்படுகின்ற விற்பனை பெறுமதி ஆகும். சரிதானே? இப்ப தீர்மானம் எடுத்தல் இவ்வாறுதான் நாங்கள் தீர்மானம், இந்த ப்ராஜெக்ட் எடுக்கலாமா, இவ்வாறு நாங்கள் எதிர்பார்க்கிற லாபம் எங்களுக்கு இதுல பங்களிப்பு வருது, இதற்கு நிலையான கிரயம் எவ்வளவு இருக்கு, சோ இந்த உற்பத்தியை மேற்கொள்ளலாமா அல்லது இந்த விற்பனையை செய்யலாமா. இப்ப நாங்க இவ்வளவு பெறுமதியான பொருளை விற்பனை செஞ்சால்தான் அல்லது இவ்வளவு பெறுமதியான பொருள் இவ்வளவு எண்ணிக்கையான பொருளை விற்பனை செஞ்சால்தான் அல்லது உற்பத்தி செஞ்சால்தான் எங்களுக்கு இவ்வளவு குறிப்பிட்ட லாபம் கிடைக்கும் என்று தெரிஞ்சா நாங்க மேற்கொள்ள முடியும் என்றால் மேற்கொள்ள முடியும். அல்லது இவ்வளவு பொருளை நாங்கள் விற்பனை செய்ய முடியாது அல்லது இவ்வளவு பொருளையும் நாங்கள் உற்பத்தி செய்ய முடியாது என்று நாங்கள் அந்த ப்ராஜெக்டை செய்யாம விடலாம். ஸோ அதனை கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த லாப நட்டமற்ற பகுப்பாய்வில் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணப்படுகிறது. ஸோ இங்க பாருங்க, உதாரண கணக்கு தந்திருக்கிறாங்க. அலகொன்றின் விற்பனை விலை 50 ரூபாய், அலகொன்றின் மாறும் செலவு 40 ரூபாய், நிலையான செலவு 70,000 ரூபாய் ஏற்படுகிறது. ஆண்டுக்கு பாதிடு செய்யப்பட்ட விற்பனை அலகுகள் 7,500 ரூபாய் அலகுகள் விற்பனை அலகுகள். இந்த வினாக்கள் இலகுவான சம்மரி. அலகொன்றிற்கான விற்பனை விலை 50 ரூபாயாக தரப்பட்டுள்ளது. அலகொன்றிற்கான மாறும் செலவு 40 ரூபாயாக தரப்பட்டுள்ளது. நிலையான செலவு 70,000 ரூபாயாக தரப்பட்டுள்ளது. பாதீடு செய்யப்பட்ட விற்பனை தற்போதைய விற்பனை அலகுகள் 7,500 அலகுகளாக தரப்பட்டுள்ளது. இங்கு
பங்களிப்பு யாது என்று முதலாவது வினா. இதற்கான விடை எவ்வாறு வரும்? பங்களிப்பு என்றால் ஒரு அழகிற்கான விற்பனையில இருந்து அளவுக்கான மாறும் செலவை கழிக்க பெறப்படுவதுதான் பங்களிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கு அழகொன்றுக்கான விற்பனை விலை எவ்வளவு? 50 ரூபாய். அழகொன்றிற்கான மாறும் செலவு 40 ரூபாய். ஆகவே அழகொன்றுக்கான பங்களிப்பு 10 ரூபாயாக கணிக்கப்படுகிறது. இதில் அடுத்த வினா, லாப நட்டமற்ற புள்ளி அலகுகளில் கணிக்க. அதாவது எத்தனை அலகுகளை விற்பனை செய்தால் இந்த நிறுவனத்திற்கு 7,100 அலகு. லாபமோ நட்டம் வராத புள்ளி அலகுகள் வாய்ப்பாடு ஒரு அலகிற்கான பங்கினால் பிரிக்க பெறப்படுவதுதான் லாப நட்ட புள்ளி அலகுகள். இங்கு மொத்த 70. ஒரு அலகிற்கான பங்களிப்பு நாங்கள் கண்டுபிடித்தோம் 10 ரூபாய். ஆகவே 70 விற்பனை செய்ய இருந்தால் நிறுவனம் லாபமோ நட்டமோ அடைய காப்பு எல்லை. காப்பு எல்லை என்றதுக்கான வாய்ப்பாடு தெரியும். காப்பு எல்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது நிறுவனத்துக்கு நட்டம் ஏற்பட ஆரம்பிப்பதற்கு விற்பனைகளில் எவ்வளவு தொகைகளானது குறைக்கப்பட வேண்டும் என்பது. அதாவது நட்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு எவ்வளவு தொகைகளை குறைக்க என்பதுதான் இந்த காப்பு எல்லை. சோ தற்போதைய அல்லது பாதட்டு விற்பனை அலகுகள் 7,500, பாதீடு செய்யப்பட்ட விற்பனை அலகுகள் 7,500, லாப நட்டமற்ற புள்ளியில் விற்பனை அலகுகள் 7,000. ஆகவே 500 அலகுகளை இவர்கள் குறைப்பார்களாக இருந்தால் நிறுவனம் நட்டம் அடையாத ஒரு நிலையை பெற முடியும் என்பதுதான் இத காப்பு எல்லை. ஆகவே தற்போதைய பாதட்டு விற்பனை அலகுகளில் இருந்து புள்ளியில் விற்பனை அலகுகளை கழித்தால், அதாவது 7,500 இருந்து 7,000 அலகுகளை கழித்தால் 500 அலகு காப்பு எல்லை என்று சொல்லப்படுகிறது. 500 அலகு இருப்பது சென்றால் அவர்கள் லாப நட்டமற்ற புள்ளிகளிலிருந்து, அதாவது தங்களை தாங்கள் காப்பாற்றிக் கொள்ள அழகொன்றிற்கான விற்பனை விலை 35 ரூபாய். அழகொன்றிற்கான மாறும் செலவு 20 ரூபாய். நிலையான செலவு 50,000 ரூபாய். இங்கு அழகொன்றினுடைய விற்பனை விலை 35 ரூபாயாக இருக்கிறது. அழகொன்றினுடைய மாறும் செலவு 20,000 ரூபாய் இருக்கிறது. லாபமாக பெறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய விற்பனை அலகுகள் யாது கேட்கப்படுகிறது. ரூபாய் 10,000 லாபமாக பெறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய விற்பனை அலகுகள் யாது என்று கேட்கப்படுகிறது. இங்கு முதலாவது பங்களிப்பு எது என்று நாங்கள் கணிக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு வேண்டப்படுகின்ற விற்பனை அலகுகளின் எண்ணிக்கையினை துணிவதற்கு வாய்ப்பாடு நிலையான எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை கூட்டி ஒரு அலகான பங்களிப்பினால் பிரிக்க பெறப்படுவதால் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு வேண்டப்படுகின்ற
விற்பனை அலகுகளில் ஆகும். இங்கு மொத்த நிலையான கிரயம் தரப்பட்டுள்ளது, எதிர்பார்க்கப்பட்ட லாபமும் தரப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு அலகிற்கான பங்களிப்பு தரப்படவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரியும், ஒரு அலகிற்கான பங்களிப்புக்கான வாய்ப்பாடு அலகொன்றின் விற்பனை விலையில் இருந்து அலகொன்றின் மாறும் செலவை கழிக்கப்படப்படுவதுதான் ஒரு அலகிற்கான பங்களிப்பு. இங்கு ரூபாய், அலகொன்றிற்கான மாறும் செலவு 20 ரூபாய். ஆகவே அலகொன்றிற்கான பங்களிப்பு 15 ரூபாய். இங்கு வாய்ப்பாட்டில் பிரதியீடு செய்வமாக இருந்தால் மொத்த நிலையான கிரயம் 50,000 ரூபாய், எதிர்பார்க்கப்பட்ட லாபம் 10,000 ரூபாய், ஒரு அலகிற்கான பங்களிப்பு 15 ரூபாய். ஆகவே 50,000 ரூபாய் மொத்த நிலையான கிரயத்துடன் எதிர்பார்க்கப்பட்ட லாபம் 10 கூட்டி ஒரு அலகிற்கான பங்களிப்பு பிரித்து 4,000 மடங்குகள் ஆகும். இந்த நிறுவனம் 10,000 லாபமாக இருந்தால் 4,000 அலகுகளை விற்பனை செய்தால் மாத்திரம்தான் இந்த 10,000 ரூபாயின் லாபமாக இந்த விடையை நிகழ்த்தலாம். ஆகவே லாபமற்ற பகுப்பாய்வு திட்டமிடல்களை மேற்கொள்வதற்கும் எவ்வாறு உதவுகின்றது என்பதை எண்கணித மூலமான கணிப்பின் மூலம் நீங்கள் விளக்கியிருக்கிறீர்கள். என்ன லிமிட்டேஷன் ஃபேக்டர்ஸ்? இந்த லாபரட்டமற்ற எல்லா எடுகோள்களின் அடிப்படையிலே தான் இந்த லாபரட்டமற்ற பகுப்பாய்வு. என்ன எடுகோள்கள் என்று நான் முன் படிப்பிக்கிறேன். இதுல காணப்படுகிற வரையறைகள் என்னவென்று சொல்லி பார்ப்போம். ஒன்று, கிரயங்கள் நிலையானதாகவோ அல்லது மாறுபவையாகவோ இருத்தல். ஏனென்று குறுங்காலத்தில் செய்யப்படுற டிசிஷன் மேக்கிங், அது பிளானிங். குறுங்காலத்துல மாற்ற முடியாத காரணம், அதாவது நிலையான காரணிகளும் காணப்படும், மாறும் காரணிகளும் காணப்படும். கிரயங்கள் நிலையானதானதாகவோ மாறுபவையாகவோ இருத்தல். அடுத்து, உற்பத்தியும் விற்பனையும் சமமானதாக இருத்தல். இது ஒரு வரையறை. எல்லா காரணியும் மாறும் கிரயங்கள் நிலையானதாகவோ மாறுபவையாகவோ இருக்கலாம். அடுத்து, உற்பத்தியும் விற்பனையும் சமனாக இருத்தல் என்பது உற்பத்தி செய்கிற எல்லா பொருளும் விற்பனை செய்யப்படும். உற்பத்தி ஈக்குவல் டு சேல் வால்யூம். உற்பத்தியும் விற்பனையும் சமனாக இருக்கிறது என்ற வரையறை இந்த லாபநட்டமற்ற பகுப்பாய்வு வரையறையாக இருக்கிறது. அடுத்து, விற்பனை விலை மாற்றமடையவில்லை. அதாவது எவ்வளவுதான் உற்பத்தி விற்பனை கொண்டு சென்றாலும் விலை மாற்றமடையவில்லை என்கின்ற வரையறை காணப்படுகிறது. விற்பனை கலவை நிலையானது, அதாவது மிக்ஸ் பொருட்களை விற்கிற அந்த கலவை, அந்த என்று சொல்லப்பட்டால் அந்த பொருட்கள் அவ்வாறு விற்பனை கலவையான நிலையானதாக இருக்கிறது. உற்பத்தி மற்றும் விற்பனை மாற்றம் செலவில் செல்வாக்கு செலுத்தும். அதாவது பார்க்கிறோம், செலவுல உற்பத்தி செய்யும் பொழுதோ அல்லது விற்பனை அலகுகள் காரணிகள், வெளியக காரணிகள், அரசாங்க கொள்கைகள், வரிகள், மற்றது ஏனைய வெளிவாரி செலவு, இந்த செலவு செல்வாக்கு செலுத்தவில்லை. ஒன்லி உற்பத்தி விற்பனை மாத்திரம்தான் செலவில் செல்வாக்கு செலுத்துகிறது என்பதன் வரையறையாக இருக்கிறது. அடுத்தது, வினைத்திறன் மாற்றமடையில் ஒரே எஃபிஷியன்சியாகவே இருக்குது. அதாவது வினைத்திறன்
மாற்றமடையாததாகவே காணப்படுகிறது என்பதனைத்தான் இது குறிக்கிறது. சரியா? சோ பாருங்க, லாபரட்டமற்ற பகுப்பாய்வினுடைய வரையறைகள் ஒன்று கிரயங்கள் நிலையானதாகவோ அல்லது மாறுபவையாகவோ இருக்கிறது. உற்பத்தியும் விற்பனையும் சமனாக இருக்கிறது. விற்பனை மாற்றமடையவில்லை. கலவை நிலையானது. உற்பத்தி மற்றும் விற்பனை அலகுகள் மாற்றும் செல்வாக்கை செலுத்துகின்றது. விற்பனை வினைத்திறன் மாற்றம் அடையவில்லை. இந்த வரையறைகள் காணப்படுகின்றன. இவ்வளவு நேரமும் நாங்கள் லாப நட்டமற்ற என்ன, லாப நட்டமற்ற பகுப்பாய்வினுடைய எடுகோள், பகுப்பாய்வினுடைய பயன்கள், அதாவது பயன்கள் நாங்கள் சொன்னோம். குறுங்காலத்தில திட்டமிடுதல், தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு சிறப்பான ஒரு கருவியாக லாப நட்டமற்ற பகுப்பாய்வு இருக்கிறது. சோ அதைத்தான் நாங்கள் இதுவரை பார்த்த பங்களிப்பு. தீர்மானம் எடுக்கிறக்குள்ள என்னென்ன லாப நட்டமற்ற பகுப்பாய்வு எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் எவ்வளவு அளவு ரூபாயில் விற்பனை செய்யணும், அல்லது எவ்வளவு அலகுகள் எண்ணிக்கையில் விற்பனை செய்யணும், அல்லது அடைய வேண்டும், எவ்வளவு பெறுமதியான பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும், அல்லது எவ்வளவு எண்ணிக்கையான பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும், அவ்வாறான தீர்மானங்கள். அது லாப நட்டமோ ஏற்படாமல் இருக்குமாக இருந்தால் எவ்வளவு பொருளை நாங்கள் உற்பத்தி செய்யணும், அல்லது எவ்வளவு பொருளை விற்பனை செய்யணும். அதான் அந்த முன்காலத்தில் திட்டமிடுவதற்கும் தீர்வுகளை மேற்கொள்வதற்கும் சிறப்பாக லாப நட்டம் பகுப்பாய்வு உதவுகிறது. விற்பனை, லாபம் என்பவற்றை இது உதவுகிறது. அடுத்து விற்பனை கலவை, கால தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் லாப நட்டமற்ற பகுப்பாய்வு உதவுகிறது. சோ இல்ல நீங்க கால்குலேஷன்ல இருந்து உங்களுக்கு இந்த பயன்கள் விளங்கி இருக்கும் என்று நான் நம்புறேன். அடுத்து தீர்மானங்களை மேற்கொள்வது, லாப நட்டமற்ற புள்ளியில உற்பத்தி செய்யப்பட்டு எண்ணிக்கை எத்தனை அல்லது விற்பனை பெறுமதியோடு, அதே மாதிரி குறுக்கு விற்பனை. அடுத்தது விஷயம் கொள்வதா அல்லது இல்லையா தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு இந்த உதவுகிறது. அதே போன்ற புதிய பொருட்களை அல்லது உதவுவது. அதை நாங்கள் மாதிரி லாப நட்டமற்ற பகுப்பாய்வின் கணித்தறிந்த உள்ளீடுகள் பங்களிப்பு என்றால் என்ன, லாப அளவு விகிதம் என்றால் என்ன, காப்பு எல்லை என்றால் என்ன, அதே போன்று லாப நட்டமற்ற புள்ளிக்கான வரைவு எவ்வாறு வரையப்படுகிறது என்பதை சொல்லிப்பார். அதே போன்று லாப நட்டமற்ற புள்ளி கணிப்பின் பொழுது ரூபாவில். அதே போன்று ஒரு நிறுவனம் பல பொருளை உற்பத்தி செய்பவர் இருந்தால் லாப நட்டமற்ற புள்ளியில் எவ்வாறு கணிப்பீடு செய்வது. அதே போன்று எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தை பெறுவதற்கு எவ்வளவு பெறுமதியில உற்பத்தி மேற்கொள்ளணும் அல்லது விற்பனை மேற்கொள்ளணும், எவ்வளவு மேற்கொள்ளணும் அல்லது எவ்வளவு அதே போன்று இதோட நாங்கள் விவரம் 2018 ஆண்டு மார்ச் மாதம் அந்த வினாவை பார்ப்போம். செயற்திட்டத்தை சார்ந்த வளங்களின் போது ஒரு வியாபாரத்தின் நிலைவரத்தை கடன் வழங்குபவர் முன்னெடுப்பவர் இருவருமற்ற புள்ளி பகுப்பாய்வு இன்றி அமையாத விடயமாகும். அதாவது கடன் நாங்க கொடுக்க அனாலிசிஸ் கட்டாயம் அவசியம். செலுத்துவாரான்றதை கண்டுபிடிக்கணும்னா லாபம் முளைச்சத்தான் நீங்க கடனை மேலே செலுத்துவார். அதனாலதான் கடனை வழங்கலின் போது ஒரு வியாபாரத்தின் நிலவரத்தை நிச்சயம் செய்து கடன் வழங்குபவர் முன்னெடுப்பவர் இருவருக்குமே லாப நட்டமற்ற பகுப்பாய்வு
இன்றி அமையாத விடயமாகும். லாபநட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வு பெரும்பாலும் சம்பந்தமான தீர்மானம் எடுக்கும் பயன்படும். O'Neill and Company உயர்தர கைவினை பொருள் உற்பத்தி செய்யும் ஒரு சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி SME ஆகும். 2018 ஆண்டில் கைவினை பொருட்களில் 60,000 அலகுகளை ஒவ்வொரு அலகும் 40 ரூபாய் என்ற விகிதத்தில் விற்பனை செய்ய கம்பெனி திட்டமிட்டது. ஒரு நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனம் 60,000 கைவினை செய்கிறது அல்லது 60,000 விற்பனை செய்வதற்கு திட்டம். ஒரு கைவினை விலை 40 ரூபாய் என்று தீர்மானிக்கப்படுகிறது விற்பனை விலை. ஆனால் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் 60,000 அலகுகளை விற்பனை செய்வதற்கு. 60,000 அலகுகளை ஒவ்வொரு 40 ரூபாய் படி விற்பனை செய்ய கம்பெனியால் விற்பனை வருமானத்தில் மாறத்தக்க உற்பத்தி செலவாக வேரியபிள் கோஸ்ட், அதாவது TVC டோட்டல் வேரியபிள் கோஸ்ட் 62.5%. அதாவது இங்க சொல்லப்படுற விடயம் என்னன்னா, கம்பெனியானது விற்பனை வருமானத்தில், அப்ப விற்பனை பண்றது விற்பனை செய்யப்பட்ட அலகுகளை பெருக்க புறப்படுவதுதான் விற்பனை பெறுமதியாகும் அல்லது விற்பனை வருமானமாகும். விற்பனை வருமானமாகும். 60,000 அலகுகளை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளார். 40 ரூபாய் மன்னிக்கவும் 5% விற்பனை செலவாக உற்பத்தி செலவாக 5%, 62.5% 2.4 மில்லியன் 64.2.5% டோட்டல் வேரியபிள் கோஸ்ட். அதாவது 24 அதாவது 1.5 மில்லியன் வேரியபிள். பிறகு மாறத்தக்க விற்பனை செலவாக 10%, மாறத்தக்க மாறத்தக்க 10% சொல்லக்கூட 2.4 மில்லியன் 10,40,000 ரூபாயினை விற்பனை செலவாக தவிர்த்தனையும் மற்றும் பங்களிப்பு எல்லை வீதமாக, அதாவது கன்ட்ரிபியூஷன் ரேஷியோ 27.5% கொண்டுள்ளது. எங்களுக்கு தெரியும் 2.4 மில்லியன் இன்டு
27.5% என்றால் 6,60,000 ரூபாய் பங்களிப்பு. கம்பெனி நிலையான உற்பத்தி செலவு 32,000 ரூபாயாகவும் விற்பனை மற்றும் நிர்வாக செலவு 32,000 ரூபாயாகவும் விற்பனை மற்றும் நிர்வாக செலவு 12,000 ரூபாயாகவும் காணப்படுகிறது. காணப்படுகின்றது. வினா, வியாபாரத்தின் உற்பத்தி வெளியீடு மற்றும் விற்பனை வருமானத்தின் அடிப்படையில் கம்பெனியின் லாப நட்டமற்ற இங்கு பாருங்க. வினா, விடையை பாருங்க. இங்கு 60,000 பெறுமதியான 60,000 தயாராக இருக்கிறது திட்டமிடுங்கள். ஆகவே 40,000 ரூபாய் படி 60,000 யூனிட்டை விற்றால் 2.4 மில்லியன் விற்பனை இடம்பெறுகிறது. இங்கு மாறத்தக்க செலவு அதாவது டோட்டல் வேரியபிள் காஸ்ட் 60% உற்பத்தி செலவாக மொத்த மாறத்தக்க உற்பத்தி செலவு டோட்டல் ப்ரொடக்ஷன் வேரியபிள் காஸ்ட் 2.4 மில்லியன்ல 1.5 மில்லியன் 15 லட்சம். ஏன் 15 லட்சம் எவ்வாறு வந்தது? 24 லட்சம் ரூபாய் பெறுமதியான விற்பனை. இது 62.5% ப்ரொடக்ஷன் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 60,000 யூனிட்ஸையும் விற்பனை செய்வதாக இருந்தால் 60,000 விற்பனை செய்வதாக இருந்தால் இவர்களுக்கு 15,000 ரூபாய் உற்பத்தி செலவு உற்பத்தி செலவு 25 ரூபாயாக காணப்படுகிறது. 25 ரூபாய் உற்பத்தி மாறுதலாக காணப்படுகிறது. அதே போன்று விற்பனை மாறும் செலவாக சொல்லப்படுகிறது. விற்பனை செலவாக மாறத்தக்க விற்பனை 10% காணப்படுகிறது. இங்கு 10%மாக நாங்கள் 24 லட்சத்துக்கு 2,40,000 ரூபாய். ஆகவே 2,40,000 ரூபாய் 60 இருந்தால் ஒரு அலகிற்கான மாறும் செலவாக 2,40,000 அரண 60,000 பிரித்தால் ஒரு அலகிற்கான விற்பனை மாறும் செலவு 4 ரூபாயாக காணப்படுகிறது. ஆகவே இங்கு நிலையான செலவுக்குரிய தகவல்கள் தான் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா 10% விற்பனை மாறும் செலவாக 5% காணப்படுகிறது. ஆகவே இங்கு பார்ப்போம். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எங்களுக்கு ஏற்படுகிறது 29. ஆகவே 29 ரூபாய் விற்பனை மாற செலவு 4 ரூபாய். ஆகவே 29 ரூபாய். ஆகவே 60,000 பொருட்களுக்கு மாற செலவு 29 17 லட்சம் எங்களை
இதில் சொல்லப்படுகிறது என்னன்னா 27.5% ஆகவே இங்கு பாருங்கள் அழகிற்கான விற்பனை விலை 40 ரூபாய். ஆகவே ஒரு அழகிற்கான பங்களிப்பு 40 ரூபாயிலிருந்து 29 ரூபாய் கழித்தால் 11 ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மீண்டும் இது தரப்பட்டிருக்கிறது 27.5% விற்பனையின் பங்களிப்பாக contribution margin ratio 27.5%. அப்ப 27.5% 24 லட்சத்தில் 27 27% பார்த்தோமாக இருந்தால் பார்த்தோமாக இருந்தால் 66,60,000 ரூபாய். ஆகவே இதை நாங்கள் cross check பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஒரு அலகுக்கான பங்களிப்பு 11 ரூபாய், விற்பனை அலகுகள் 60,000 ரூபாய், 60,000 தர 11 6,60,000 இவர்கள் தந்த வினாவில் தந்த 27.5% 60,000 ரூபாய். ஆகவே கன்ட்ரிபியூஷன் 6,60,000 ரூபாய். ஒரு அலகுக்கான கன்ட்ரிபியூஷன் 11 ரூபாய். ஆகவே நாங்கள் பங்களிப்பு எவ்வளவு என்று கண்டுபிடிக்கிறோம். அடுத்து பிக்ஸ் காஸ்ட் உற்பத்தி நிலையான கிரயம் 32,000, விற்பனை மற்றும் நிலைய நிர்வாக செலவு 12,000, மொத்தமாக 44,000 ரூபாய் நிலையான செலவாக வருகிறது. வினா லாப நட்ட மற்ற புள்ளியை கணிப்பிடுதல். ஆக எங்களுக்கு தெரியும் மொத்த நிலையான கிரயத்தினை ஒரு அலகிற்கான பங்களிப்பால் பிரிக்கப்பட்டால் ஒரு அலகிற்கான நிலையான மொத்த நிலையான கிரயத்தினை ஒரு அலகிற்கான பங்களிப்பினால் பிரிக்க புறப்படுவதுதான் லாப நட்டமற்ற புள்ளி விற்பனை அல்லது உற்பத்தி அலகுகள். இங்கு வினாவில் எவ்வளவு விற்பனை அலகுகள் லாப நட்டமற்ற விற்பனை செய்யப்பட வேண்டும். ஆகவே இங்கு லாப நட்டமற்ற புள்ளியில் விற்பனை அலகுகளை கணிப்பிடுவது மொத்த கிரயம் 44,000 ரூபாய் கிடைக்கப்படுகிறது. அதே வேளையில் ஒரு அலகிற்கான பங்களிப்பு 11 ரூபாய் நாங்கள் கணிப்பிடித்திருக்கிறோம். ஆகவே 44,000 11ஆல் பிரிக்க பெறப்படுவது 4,000. ஆகவே 4,000 அலகுகளை விற்பனை செய்வதன் மூலம் நிறுவனம் அடைய முடியும். அவ்வாறு இல்லாமல் விற்பனை பெறுமதியில் கேட்டிருந்தால் 4,000 லாப நட்டமற்ற புள்ளி விற்பனை அலகுகள், ஒரு ஆளுக்கான விற்பனை பெறுமதி 40, 4,000 ரூபாய், 1,60,000 ரூபாய் அந்த நிறுவனம் லாபமோ நட்டமோ அடையாத நிலையிலே முதலாவது புள்ளி வரைவில் நாங்கள் பார்ப்பதாக இருந்தால்
லாப புள்ளி சமன்பாட்டில வந்து நாங்க இந்த முதல் தினாக கண்டிருந்தோம் வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு, ஃபிக்ஸ் காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி, அதே மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளவுன்னு சொல்லி. இங்க பாருங்க கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா கிராஃப் லாபக்கோட்டை வருகிற பொழுது உற்பத்தி பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது அல்லது விற்பனை பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு 44,000 ரூபாய் செலவு ஏற்பட்டது. என்ன செலவு? நிலையான செலவு. ஆகவே இந்த 0 ரூபாயிலிருந்து 44,000 ரூபாய் எங்களுக்கு ஏற்பட்டால் செலவு வருமானம் இல்லை. வருமானத்திலிருந்து செலவு, வருமானம் பூஜ்ஜியமாகவும் செலவு 44,000 ரூபாயாக மொத்தமாக இருந்தால் எங்களுக்கு உற்பத்தி பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது ஏற்பட்ட நட்டம் 44,000 ரூபாய். அதனால நாங்கள் அந்த 44,000 ரூபாயினை நாங்கள் இந்த புள்ளியில், அதாவது இந்த லொஸ் கோட்டில், அதாவது இந்த y அச்சில் நாங்க பதிவிடுறோம், புள்ளியை பொறுத்துகிறோம். அதன் பின்பு நாங்கள் 2,000, 4,000, 6,000, 8,000, 10,000, 12,000, 14,000 அலகுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு அலகுகள் உற்பத்தியை அதிகரிக்கும் பொழுது எவ்வளவு நட்டம் ஏற்படும் அல்லது லாபம் ஏற்படும் என்ற போன்ற விடயங்களை பார்ப்போம். அதே போன்று 2,000 அலகுகளை நாங்கள் விற்பனை செய்தால், 2,000 அலகுகளை விற்பனை செய்தால் எவ்வளவு லாபம் பெறும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு தெரியும் 2,000 அலகுகளை நாங்கள் விற்பனை செய்தமாக இருந்தால் 80,000 ரூபாய் எங்களுக்கு விற்பனை வருமானமாக கிடைக்கும். அதே போன்று எங்களுக்கு 29,000 ரூபாய், 29 ரூபாய் எங்களுக்கு பங்களிப்பு, அதாவது வேரியபிள் காஸ்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் 11 ரூபாய் எங்களுக்கு பங்களிப்பாக இருக்கு. 2,000 பொருளை நாங்கள் உற்பத்தி செய்வோமாக இருந்தால் எங்களுக்கு பங்களிப்பு 11 ரூபாய். ஆகவே 2,000 தர 11, 2,20,000 ரூபாய் எங்களுக்கு மொத்த பங்களிப்பாக வரப்போகும். அதாவது 2,20,000 ரூபாய் எங்களுக்கு இந்த மன்னிக்கவும் 11 ரூபாய் ஒரு அலகிற்கான பங்களிப்பு வருகிறபடியினால எங்களுக்கு 2,000 பொருளுக்குமான பங்களிப்பாக 22,000 ரூபாய், 22,000 ரூபாய். ஆனால் எங்களுக்கு மொத்தமாக ஏற்படுற நிலையான செலவு 44,000 ரூபாய். ஆகவே 44,000 ரூபாயிலிருந்து 22,000 கழித்தால் எங்களுக்கு 2,000 ரூபாய் நட்டம் ஏற்பட போகிறது. அதனை தான் இந்த கிராஃபில காட்டியிருக்கிறேன். 2,000 அலகுகளை நாங்கள் உற்பத்தி செய்கின்ற எங்களுக்கு மைனஸ் 22,000 ரூபாய் எங்களுக்கு நட்டம் ஏற்படுகிறது. அதே போன்று 4,000 பொருளை உற்பத்தி செய்வோர் லாபமோ நட்டமோ ஏற்படாது. அதனால்தான் லாபம் பூஜ்ஜியமாக இருக்கின்ற வேளையில 4,000 பொருளை உற்பத்தி செய்கின்றோம். அதே போன்று நாங்கள் 6,000 பொருளை உற்பத்தி செய்கின்ற பொழுது 66,000 ரூபாய் எங்களுக்கு மொத்த பங்களிப்பாக வரப்போகிறது. 44,000 ரூபாய் எங்களுக்கு மொத்த நிலையான செலவாக வரப்போகிறது. ஆகவே மொத்த 6,000 புள்ளியில் 22,000 லாபம். அதே போன்று 8,000 அலகுகளை நாங்கள் உட்கிற பொழுது 88,000 மொத்த பங்களிப்பாக 44,000 ரூபாய் செலவாக வரப்போகிறது. ஆகவே 44,000 ரூபாய் லாபமாக வரப்போகிறது. அதே போன்று 10,000 அலகுகளை உற்பத்தி செய்கின்ற வேளையில 1,10,000 ரூபாய் மொத்த பங்களிப்பாக வருகிறது. 44,000 ரூபாய் வந்து நிலையான செலவாக வருகிறது. ஆகவே 56,000 ரூபாய் மன்னிக்கவும் 66,000 ரூபாய் லாபம் வரப்போகிறது. இவ்வாறு இந்த கோட்டினை நாங்கள் வரைவதற்கு அளவு கோட்டினை அல்லது
லாப அளவு வரைபடத்தினை வரைந்து கொள்ள முடியும். அதைத்தான் இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது. அடுத்த வினா, கம்பெனி வரிக்கு முன்னரான லாபம் 3,30,000 பெற விரும்புகிறது என எடுத்துக்கொள்வோம். 3,30,000 லாபத்தினை பெற விரும்புகிறது. எதிர்பார்க்கப்பட்ட லாபம் 3,30,000 ரூபாய் என எடுத்துக்கொள்க. உத்தேசிக்கப்பட்ட லாபத்தினையும் விற்பனை வருமானத்தினையும் அடைவதற்கு கம்பெனி விற்க வேண்டிய கைவினை எண்ணிக்கையை எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு வேண்டப்படுகின்ற விற்பனை அலகுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தை ஒரு அலகிற்கான கிடைத்தால் ஒரு அலகான பங்களிப்பினால் பிரிக்க பெறப்படுவதுதான் எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு எண்ணிக்கையாகும். ஆகவே இங்கு எதிர்பார்க்கப்பட்ட 3,30,000 3,30,000 எதிர்பார்க்கப்படுகிற லாபம் நிலையான செலவு 44,000 இருக்கிறது. ஆகவே 3,30,000 பிளஸ் 44,000 3,70,000 ரூபாய் ஏற்படுகிறது. 3,74,000 ஒரு அலகிற்கான பங்களிப்பு 11 ரூபாயாக காணப்படுகிறது. ஆகவே 3,74,000 ரூபாயினை 11 பங்களிப்பினால் 11 ரூபாய் ஒரு அலகுக்கான பங்களிப்பினால் பிரித்தால் பெறப்படுவது 34,000. ஆகவே 34,000 அலகுகளை விற்பனை செய்தால் நிறுவனமானது லாப நட்டமற்ற புள்ளியில், அதாவது எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெற முடியும். அதாவது எதிர்பார்க்கப்பட்ட 3,30,000 இருந்தால் அலகுகளை விற்பனை செய்ய வேண்டும். அதற்கான விடைதான் இவ்வாறு தரப்பட்டுள்ளது. நாங்கள் மொத்தமாக இந்த நிறுவனமானது எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தினை பெறுவதற்கு எவ்வளவு அலகுகளை விற்பனை செய்ய வேண்டும் என்றது பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது பார்க்கலாம், மொத்தமாக இந்த நிறுவனத்துக்கு கிடைக்கிற வருமானம், எதிர்பார்க்கப்பட்ட லாபத்துடன் கிடைக்கிற வருமானம் எவ்வளவு இருக்குமாக இருந்தால் இதனுடைய மொத்த மொத்த மாறு 29 ரூபாய். 34,000 அலகுகளுக்கும் ஏற்படுகிற மொத்த மாறும் செலவானது 29 ரூபாய் ஒரு அலகுக்கான மாறும் செலவாக இருக்கிறது. ஆகவே 29 ரூபாய் தர 3,30,000 ரூபாய் லாபத்தினை பெறுவதற்கு 34,000 ரூபாய் 34,000 யூனிட் அலகுகளை விற்பனை செய்த மாத்திரம்தான் 3,30,000 ரூபாய் லாபத்தினை பெற முடியும். ஆகவே இந்த 34,000 விற்பனை லாப 34,000 அலகுகளை பெறுவதனால் கிடைக்கிற விற்பனை வருமானம் என்பதை அந்த லாபத்துடன் நிலையான செலவு மாறும் செலவு லாபத்தை 34,000 விற்பனை செய்ய வேண்டும். மொத்த வருமானம் எவ்வளவு என்று கால்குலேட் பண்ணுவதற்கு நிலையான செலவு மாறும் செலவு எதிர்பார்க்கப்பட்ட லாபம் கூட்டுவதன் மூலம் சேஷ்ட முடிவை நாங்கள் கால்குலேட் பண்ண முடியும், மொத்த வருமானத்தை. ஆகவே நிலையான செலவு 44,000 ரூபாய். அதே போன்று ஒரு மொத்த மாறும் செலவு, ஒரு அலகுக்கான மாறும் செலவு 29,000 ரூபாய். ஆகவே 34,000 தர 29 34,000 9,86,000 மொத்த மாறும் செலவு ஏற்படுகிறது. 3,30,000 லாபம் ஏற்படுகிறது. 44,000 ரூபாய் ஏற்படுகிறது. 9,86,000 3,30,000
44,000 அவர்களுக்கு நிலையான செலவு. ஆகவே 13,60,000 அவர்களுக்கு ஏற்படுகிற விற்பனை வருமானம். ஆகவே 13,60,000 விற்பனை வருமானமாக இடம்பெறுகிற வேளையில தான் 3,30,000 அவர்களுக்கு லாபமாக கிடைக்கிறது. அடுத்த வினா, இலாபமற்ற புள்ளி பகுப்பாய்வின் போது பொதுவாக மேற்கொள்ளப்படும் அதுக்கான விடை இந்த தரப்பட்டிருக்கிறது. அனைத்து கிரியங்களும் நிலையான மற்றும் மாறும் கிரியங்கள் என வகைப்படுத்தப்படுகிறது. உற்பத்தியுடன் விகிதாசாரப்படி மாறுவதுடன் நிலையான கிரியங்களானது உற்பத்தி மட்டங்களுக்கு மாறாக காணப்படுகிறது. ஒரு குறித்த காலப்பகுதிக்குள் ஒரு அடிக்கான மாறும் ஒரு அடிக்கான விற்பனை மாறாது ஒரு அழகுக்கான பங்களிப்பு மாறாது இருக்கும். ஒவ்வொரு மட்டத்திலும் உற்பத்தி திறன் இந்த முடிவடைகிறது. இதில் பார்க்க மற்றது விரிவான விளக்கம் தரப்படுகிறது. நீங்க அடுத்த கிளாஸ்ல கேட்கலாம்.